பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பலாத்கார வழக்கு தீர்ப்பு வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி எங்களாலதான் இந்த தீர்ப்பு வந்தது, நான் சிபிஐக்கு ஒப்படைச்சதுனாலதான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது, உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சது என்று மார்த்தட்டிக்கிட்டாங்க அதிமுக காரங்க எல்லாரும். ஆனால் இந்த குற்றச்சாட்டு எழுந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அது குறித்து என்ன பேசியிருக்காரு என்ற ஆதாரத்தை இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்க. அந்த ஆதாரம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்ப காட்டுற உங்களுக்கு ஆதாரத்தை பாருங்க. அவர் வந்து சொல்வது நீங்க நம்புறீங்களா? ஆதாரத்தோட சொல்லட்டும். ஆதாரமா யார் வேணா சொல்லலாம். ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்குது பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? ஆதாரத்தோட சொல்லட்டும், என்ன ஆதாரம் இருக்கு நீங்க நம்புறீங்களா, ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு. பக்கத்துல யாரு இருக்காங்க? பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்காரு. இந்த சைடு வந்துட்டு எஸ்பி வேலுமணி, இவங்கெல்லாம் அப்போ அமைச்சர்களாக இருந்தாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து துணை ஸ்பீக்கரா இருந்தாரு. அப்போ முக்கியமான இவர் வந்து ஒரு சிஎம் இருந்துகிட்டு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றாங்க. பல பெண்கள் வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க என்று எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அது குறித்து விசாரணை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவரு சிரிச்சுக்கிட்டே ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தா காட்டுங்க என்று சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அவர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸுங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஈஸியா அவர் எடுத்துக்கிட்டு போன வழக்குகள், நிறைய வழக்குகள் இருக்குது. இது பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வழக்கு பதிய வச்சாங்க. இவரு ஒருவேளை ஆதாரம் இருக்கா, சரி நாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாக்குறோம், நாங்க எங்களுடைய அரசு எந்திரத்தை வச்சு அதிகாரிகளை வச்சு இந்த விசாரணை யார் மேல குற்றம் இருக்கு, உண்மையா இல்லையான்னு விசாரிச்சு சொல்றேன் என்று சொல்லியிருந்தாக்க கூட இது நம்ம வந்து சரின்னு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா ஆதாரம் இருக்கா காட்டுங்க என்று சொல்றாரு. இவர் வந்து இப்பதான் முதல் முறை இப்படி காட்ட கிடையாது. ஒவ்வொரு முறையுமே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை மூட சொல்லி போராட்டம் நடத்தினப்ப அந்த 100 நாள் போராட்டம் நடத்தினாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலை மூட சொல்லி போராட்டம் நடத்தினது. ஆனால் 100வது நாள் வந்து கலெக்டர் ஆபீஸ் மாவட்ட ஆட்சித்தலைவரை நோக்கி அந்த பேரணி போகும்போது 13 பேர்த்த சுட்டு கொண்டாங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி கிட்ட வந்து கேட்கும்போது, அப்படியா, நானும் உங்களை பார்த்துதான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி அதையும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. டிவியை பார்த்துதான் 13 பேரை சுட்டு கொன்னு இருக்காங்க. அவர் வந்துட்டு உண்மையிலேயே அவருக்கு தெரியலனாக்க என்ன சொல்லி இருந்திருக்கணும், 13 பேர் செத்துட்டாங்களா, ஐயோ நான் உடனே யார் என்னன்னு பாக்குறேன், எனக்கு தெரியாம எப்படி ஷூட் பண்ணலாம் என்று சொல்லி உடனே எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாரான்னாக்க இல்ல, அதையும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நானும் உங்களை போலதான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி ஒரு கேவலமா சிரிப்பை சிரிச்சாரு. அதுக்கு பிறகு எதிர்கட்சி திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இது விசாரணை வைக்கணும், இது வந்துட்டு பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமையா போறாரு, முதல்வரை தெரியாம எப்படி ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை சோசியல் மீடியாவில எல்லாருமே வந்து கேள்வி கேட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய சிஎம்க்கு தெரியாம எப்படி வந்து யார் அப்ப இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவங்க யாரு என்று கேள்விகள் கேட்டது. பிறகு வந்த திமுக அரசாங்கம் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த அருணா ஜெகதீசன் அறிக்கையில வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் முதல்வர்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் மூவ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க என்று சொல்லி அவங்களுடைய அறிக்கை வந்திருக்கு. முறைப்படி பார்த்தாக்கா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கேஸ்லயே உள்ள இருந்திருக்கணும். அப்போ அவங்கள சுட சொன்னது யாராக இருந்திருக்கும்? இவங்க கிட்ட ஒவ்வொரு டைம் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அங்க என்ன நடக்குது, என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு தான் பண்ணிருக்கிறதாக நீதிபதி அருணா ஜெகதீசன் சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் வந்து மோடி அரசாங்கத்து கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்பாவி மக்களை வந்து சுட்டு தள்ளிட்டாரு. இதே அப்ப கேட்டப்பையும் இதே கேன சிரிப்பு தான் இருந்தாலும் சிரிச்சது. அதே போலதான் அப்பா மகன் பெலிக்ஸும் ஜெயராஜும் பெலிக்ஸும் இந்த கொரோனா அவங்க ஒரு தப்பும் பண்ணல,
சாத்தான் குளத்துல அவங்க ஒரு தப்பும் பண்ணலாம். அப்ப வந்துட்டு 7 மணிக்கு கடையை மூட சொல்லுவாங்க, 8 மணிக்கு இந்த மாதிரி இந்த வாரம் 7 மணிக்குள்ள முடியணும், இந்த வாரம் 8 மணிக்குள்ள இப்படி கடையை ஓபன் பண்றதுக்கும் க்ளோசிங் டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த 7 மணியை தாண்டி கடையை வச்சுட்டாங்கன்றதுக்கோசரம் அவங்கள வந்து பென்னிக்ஸும் ஜெயராஜையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனவங்க லத்தியாலேயே அடிச்சு போலீஸ்காரங்க ஸ்டேஷன்லயே அடிச்சு ரத்தம் வர வர பிண்டத்துல அந்த மலம் கழிக்கிற இடத்துலயே அந்த லத்திய விட்டு குத்தி இருக்காங்க. குத்தி அந்த மாதிரி அந்த லத்தியில பிளட் இருக்கு, லுங்கி நினைச்சு போயிருச்சு, இப்படியெல்லாம் ஒரு இது நடந்திருக்கு என்று சொல்லி எப்படி இந்த லாக்அப்லயே இருந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனதாக லாக்அப் டெத் கணக்கு வந்திருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கேட்கும்போது அப்படியா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல இறந்தாங்க, காய்ச்சல் வந்துல இறந்தாங்க என்று சொல்லி அப்பயும் இருந்தாலும் ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீ வந்து ஒவ்வொரு தப்பையும் அரசாங்கத்தின் சார்பா மறைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றீங்களே ஒழிய அதுக்குள்ள போய் எப்படி எனக்கு தெரியாம நடந்தது, இதை நான் விசாரணை வைக்கிறேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு வழக்குல கூட சொன்னது கிடையாது. மறைக்கிற வேலைதான். இந்த பொள்ளாச்சி வழக்குல வந்து அவங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஆதாரம் எங்க இருக்கு, ஆதாரம் இல்லாம நான் எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேன சிரிப்பு சிரிச்சது அந்த ஆளு. அதே போலதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயத்திலும் நடந்துக்கிட்டாங்க. அதே போலதான் சாத்தான்குளம் அப்பா மகன் இறந்ததுலயும் லாக்அப் டெத்லயும் அதே போலதான் ஒரு கேனத்தனமான கேள்வியை கேட்டுட்டு எதிர்கட்சி திமுக மற்ற சமூக இயக்கங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடினதுக்கு அப்புறம் தான் ஆமா இது வந்து கைது செய்யறன்ட்டு அதுக்கப்புறமா தான் கைது செஞ்சாங்க. அது போலீஸ் விசாரணையில தான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க 2 பேத்தையும் அடிச்சு கொண்டாங்க. மாட்டை தலைகீழா கட்டி விட்டு அடிப்பது போல மாட்டை அடிக்கிறது போல அந்த பெலிக்ஸையும் ஜெயராஜையும் அடிச்சு கொண்டு இருக்காங்க. பெலிக்ஸ தான் அவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பிறகு விசாரணையில தான் தெரிய வந்தது. ஒரு பழனிசாமிய வந்து கேன சிரிச்சுட்டு போயிட்டாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு. இந்த ஆளுக்கு இதே தான் வேலை. ஒரு முதல்வராக இருக்கிறதுக்கே தகுதியிலேயே இல்லாத ஆளு. இப்ப கூட வந்து அதிகாரிகள் அங்கங்கும் தப்பு செய்யறாங்க. தப்பு செய்யும் போது ஒரு அரசாங்கம் அந்த பிரச்சனையை எப்படி கையாளுதுன்னு தான் பார்க்கணும். உடனே இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில கூட அந்த ஞானசேகரன் மேல கம்ப்ளைண்ட் வந்த புகார் கொடுத்த அது என்ன ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தான் அந்த பொண்ணு கொடுத்தது. அந்த பொண்ணோட பேர் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. புகார் கொடுத்த ஒரு சில மணி நேரத்துல ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்ப விசாரணையில போயிட்டு இருக்குது. இன்னொரு கேஸ் அவர் மேல போட்டிருக்காங்க அவன் மேல. அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு வழக்கை எப்படி கையாளுறாங்க என்றதை பொறுத்துதான் இருக்கு. அந்த மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசுறது அவ்வளவும் பொய். இது மட்டும் இல்ல, இந்த ராஜேஷ் தாஸ்ன்ட்டு ஒரு டிஐஜியா இருந்துகிட்டு இன்னொரு பெண் டிஜிபிய வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க. அப்ப கூட அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கல. அந்த டிஜிபிய வந்து புகார் கொடுக்க சொல்லி விடாம அந்த டிஜிபிக்கே ஒரு பாலியல் அந்த அளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பற்ற நிலையில அன்னைக்கு வந்து காவல்துறை இருந்தது. அப்போதும் எதிர்கட்சி திமுக தான் போராடி கைது பண்ண வச்சது. இப்படி இவங்க பண்ற தப்பை எல்லாத்தையும் எதிர்கட்சியா இருக்கிற திமுக தான் ஒவ்வொரு நேரத்திலையும் போராடி 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 அவங்கள வந்து நீதி கிடைக்கிறதுக்கு செஞ்சது. அதுவும் கோர்ட் மூலமா தான் நீதியை வாங்க முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கல, வேற வழி இல்லாம ஆதாரங்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு அப்படிதான் வந்துட்டு கைது நடவடிக்கை எடுத்தாங்க. அதுலயும் எஃப்ஐஆர்ல மாத்தி மாத்தி ஃபைல் பண்றது இந்த மாதிரி வேலைத்தனம் எல்லாம் பண்ணாங்க. அப்படிதான் வந்துட்டு இப்ப பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் பிரவீன் வந்து பல பெண்களோட இருந்ததா ஆடியோ வீடியோவோட அப்பயே வந்து ஆதாரத்தோட வெளியே வந்தது. ஆதாரத்தோட வெளியே வந்ததுவே அவங்க வந்து எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் மகனை வந்துட்டு காப்பாத்திட்டாங்க, வழக்குல இருந்து எடுத்துட்டாங்க. அந்த போட்டோ கூட உங்களுக்கு அந்த இமேஜ் இப்ப வந்து இணையத்துல வந்து அது கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இவன் மேல நடவடிக்கை எடுக்கல, இவன் எப்படி தப்பிச்சான் என்று சொல்லி இணையத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்புறம் பார் நாகராஜ்னு ஒருத்தர், இத குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனாலும் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த பார் நாகராஜ் மேலேயும் அந்த வழக்குல இருந்து அவனையும் காப்பாத்தி விட்டாங்க. அதே போல இந்த பிரவீன் கூட இருந்த இன்னும் பல பேர் முக்கிய புள்ளிகளை வந்து காப்பாத்தி விட்டுருக்காங்க.
இந்த எடப்பாடி, இந்த கேலியான கேவலமான சிரிப்பு சிரிக்கிற இந்த எடப்பாடி தான் அப்ப வந்து இந்த அக்யூஸ்டுகளை, இந்த குற்றவாளிகளை எல்லாத்தையும் காப்பாத்துன்னு நினைச்சுதான் ஆதாரம் இருந்தா கொடுங்க என்று சொல்லி அந்த ஆளு கேட்டு நக்கீரன் கோபால் ஆதாரத்தை வெளியிட்டு அது சமூக ஊடகங்கள் மூலமாக பரவி இது பெரிய பிரச்சனையானதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் போய் இதை கேட்டு அவனுங்களை கேட்டு அதை அடிச்சு அது அந்த ஊருக்குள்ள பிரச்சனையாயி இப்படி எல்லாம் கேக்குறாங்களேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேர்லாம் யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணுங்க பேர்லாம் வெளியிட்டுருச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம், காவல்துறை வெளியிட்டு. அப்ப இப்படி எல்லாம் வெளியிட்டா தானே அந்த பொண்ணுங்க அவமானப்பட்டு இவங்க வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வர மாட்டாங்க என்று சொல்லி இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பண்ணி அதுக்கப்புறமா அதை கண்டிச்சு போராட்டம் இருந்தது திமுக. அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில மகளிர் அணியினர் எல்லாம் நான்லாம் கூட அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு போராடினேன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அந்த பெண்கள் பேரை எதுக்கு வெளியிட்டீங்கன்னு என்று சொல்லி கண்டிச்சு அப்ப வந்து அந்த போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அது ஒரு டிராமா போட்டாங்க. இப்படி இந்த கேன சிரிப்பு சிரிக்கிற இந்த பழனிசாமி தான் இன்னைக்கு வந்துட்டு நான் சிபிஐட்ட ஒப்படைச்சதுனாலதான் இந்த நடவடிக்கை எடுத்தது. ஏன்னா மக்கள் மறந்துருவாங்கல்ல, மறதி என்பது மக்களோட இந்த பொது இயல்பா நடக்கிறது என்று புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன வேணா பேசலாம், சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல பேசலாம். இது நடந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 2019 நடந்தது. இன்ன வரைக்கும் மக்கள் மறந்துருப்பாங்க. அதனால இதை நான் நடவடிக்கை எடுத்ததுனாலதான், நான் சிபிஐட்ட ஒப்படைச்சதுனாலதான் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சதுன்ட்டு அதை வந்து மாத்தட்டிக்கிறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அன்னைக்கு வந்து இதைத்தான் பேசிக்கிட்டு அந்த குற்றவாளிகளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு உண்டான அத்தனை வேலையை செஞ்சிருக்கிறாரு. பாதி பேத்த காப்பாத்தி விட்டு கொஞ்சம் பேரு கையும் காலுமா மாட்டிக்கிட்டாங்க. முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு சில குற்றவாளிகளை மட்டும் காட்டி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் அன்னைக்கு நடந்தது என்ன நடந்ததுன்னு தெரியும். ரெண்டாவது, நாங்க இத போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுதான் எங்களுடைய முதன்மையான பணி. இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கேஸ்ல வந்துட்டு குற்றவாளியை மாட்டி விட்டாச்சு. அடுத்த குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். கொடநாடு கொலை வழக்குல அதுல வந்து உள்ள போறாரு, அதுல கட்டாயம் மாட்ட போறாரு. ஏன்னா அவரு சிஎம்மா இருக்கும்போது தான் அந்த லைட்டை ஆஃப் பண்றதுக்கு உத்தரவு கொடுத்தது யாரு, கொலை பண்றதுக்கு உத்தரவு கொடுத்தது யாரு, அந்த ரெக்கார்ட்ஸ்ல எங்க போனது என்னன்னு வழக்கின் தீர்ப்புல வெளியே வரும். அப்ப கட்டாயம் வந்து எடப்பாடி பழனிசாமி உள்ள போறாரு. இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யாருன்னு இது வரைக்கும் இன்னும் அது வந்து வெளியே வராம இருக்கு. ஏன்னா மோடிக்கு அடிமையா இருந்துகிட்டு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு தொடர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்துல காப்பாற்றப்பட்டாரு. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்றிய அரசு வந்ததுனால இது அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். இன்னும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற கவனிக்கிற நம்ம தோழர்கள், நம்ம திராவிட பேச்சரங்க பார்வையாளர்கள் இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு என்பதை உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பகிர்ந்து உதவுங்கள். நன்றி, வணக்கம்.